இந்த நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்ள இருக்கிற வேத பகுதி 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1வது வசனம் முதல் 5ஆம் வசனம் வரை நம்ம வாசிக்கலாம். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தமில்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரமுள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராய் இராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. இந்த 1-2 தீமோத்தேயு வந்துட்டு பவுல் தீமோத்தேயுக்கு கொடுக்கிற அட்வைஸ், அதாவது எபேசு சபை அத பார்த்து கொள்ளும்படி தீமோத்தேயுவை அனுப்புறாரு. அந்த எபேசு சபையை நடத்துவதற்கு தேவையான எல்லா ஆலோசனைகளையும் இந்த 1-2 தீமோத்தேயுக்கு பவுல் எழுதியிருக்கிறார். இது ஒரு அற்புதமான ஊழியர்களுக்கு துவக்க காலங்கள்ல இதை கற்றுக்கொள்ள வேண்டிய அநேக காரியங்கள், சபையை நடத்துகிறதுக்கு கற்றுக்கொள்ள வேண்டிய அநேக காரியங்கள் இந்த 1-2 தீமோத்தேயுல இருக்கு. இதுல அவர் முக்கியமா சொல்ற காரியம், இந்த கடைசி நாட்கள்ல ஜனங்கள் வந்துட்டு அன்பில்லாத பயங்கரமான துர்க்குணங்கள் நிறைந்தவர்களாய் ரொம்ப மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டவர்களாய் இருப்பாங்க. அதுல இவர் விசேஷமா தீமோத்தேயுவை எச்சரிக்கிறது என்ன அப்படின்னா, நீ இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. முக்கியமா இந்த அதிகாரத்துல, இதுக்கு முன்னாடி உள்ள அதிகாரத்துல நீங்க படிச்சு பார்ப்பீங்கன்னா, கள்ள போதகர்கள், இதுல நீங்க 5வது வசனத்தை வாசிச்சோம்னா தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா அவங்க ஊழியக்காரர்கள் போலவே இருப்பாங்க, பக்தி உள்ளவர்களை போலவே இருப்பாங்க, சபை நடத்துவாங்க, எல்லா ஊழியமும் செய்வாங்க. ஆனா அவங்களுடைய வாழ்க்கையை நீங்க பார்த்தா கனியற்ற ஒரு நிலைமை இருக்கும். அவங்க இதுல சொல்லப்பட்ட மாதிரி ஒரு வேஷம்தான், ஒரு வேஷத்தை தரித்திருப்பார்களே தவிர அவங்களுடைய வாழ்க்கையில கனியற்ற ஒரு சாட்சி இல்லாத ஒரு வாழ்க்கை தான் இருக்கும். இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகு அப்படின்னு தீமோத்தேயுக்கு எழுதுறார். பொதுவா வேதம் நமக்கு போதிக்கிறது என்னன்னா, எல்லாரோடையும் சமாதானமா இருங்க, ஐக்கியமா இருங்கன்னு போதிக்கும். ஆனா இந்த இடத்துல நம்ம சிலரை விட்டு விலக வேண்டும் என்று தீர்க்கமாய் நம்மள வேதம் எச்சரிக்குது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கடைசி நாட்கள்ல நாம செய்ய வேண்டிய நிறைய காரியங்கள் இருக்கு, நாம சுதந்திரித்துக் கொள்ள வேண்டிய நிறைய காரியங்கள் இருக்குது, நமக்கு நிறைய கடமைகள் இருக்கு, நமக்கு நிறைய வேலைகள் இருக்குது. ஆகையினால வீணான இடங்கள்ல வீணான நபர்களோட நாம ஐக்கியப்பட்டு நாம செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாம விட்டுறக்கூடாது. 2வது, அவங்களோட ஐக்கியப்படுறதுனால நாமளும் அந்த துர் உபதேசங்களுக்கும் துர்க்குணங்களுக்கும் அவங்களோட ஒத்து போயிடக்கூடாதுன்னு சொல்லி நம்மள விலகி இருக்க சொல்லுது வேகம். அவங்களோட நீங்க ஒத்து போகாதீங்க, அவங்கள விட்டு விலகி இருங்க. இந்த நாட்கள்ல கள்ள உபதேசங்களும் நிறைய பொய்யான அற்புதங்களும் பொய்யான நிறைய பக்திக்குரிய சடங்காச்சாரங்களும் இன்னைக்கு சபைகளை நிரப்பி கொண்டு இருக்கிறத நம்மால பார்க்க முடியும். அது அர்த்தம் இல்லாததாயும் ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப வித்தியாசமான முறையில சத்தியத்துக்கு ஒத்திராத காரியங்கள், வேதத்துக்கு கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாத காரியங்கள் நிறைய இன்னைக்கு
கிறிஸ்தவ உலகத்தை ஆளுகை செஞ்சுக்கிட்டு என்ன ஒரு வேதனையான காரியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சத்தியத்துக்கு ஒத்து வராத நிறைய காரியங்கள் தான் ஜனங்களால அதிகமாய் விரும்பப்படுது. ஜனங்கள் அதனால அதிகமாய் வஞ்சிக்கப்படுகிறார். நீங்க நேரடியா சத்தியத்தை சொல்லும் போது அதுக்கு மக்கள் ஆர்வம் காட்டுறதை விட இந்த நூதனமான காரியங்கள்னு பைபிள்ல போட்டிருக்கும். புதுசு புதுசா ஏதோ டிஃபரெண்டா அப்படி ஜனங்க கிட்ட சொல்லும் போது, ஜனங்க கிட்ட செஞ்சு காமிக்கும் போது ஜனங்க அதனால ஈர்க்கப்படுறாங்க. இது யாரிடம் இருந்து இப்படிப்பட்ட காரியங்கள் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சத்தியத்தை கை கொள்ளாத தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டிருக்கிற இந்த மாதிரியான கள்ள நபர்களினால இந்த மாதிரியான காரியங்கள் செய்யப்படுது. இன்னைக்கு பரிதாபமான நிலை, அநேக ஜனங்கள் இந்த பொய்யான காரியங்களினால ஈர்க்கப்பட்டு வழி தவறி போறாங்க. அதனாலதான் தீமோத்தேயுக்கு பவுல் சொல்றாரு, நீ இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. அவங்களுடைய பர்சனல் லைஃப், அவங்களுடைய அந்த வாழ்க்கையானது நம்ம முதல்ல வாசித்தோம் இல்லைங்களா, முதல் 4 வசனங்கள்ல எப்படி பயங்கர மோசமா இருந்தாங்களோ அது போல இருக்கும். நீ அவங்களோட ஐக்கியமா இருக்காத, அவங்கள விட்டு நீ விலகு அப்படின்னு சொல்லி தீமோத்தேயுவை அவர் எச்சரிக்கிறார். இன்னைக்கு சபைகள்ல நீங்க பாத்தீங்கன்னா, ஆவிக்குரிய சபை, ஆவிக்குரியது அல்லாத சபைன்னு பிரிக்கிறாங்க. நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். ஆவிக்குரிய சபை, ஆவிக்குரியது அல்லாத சபை. ஆவிக்குரிய சபை அப்படின்னாலே அங்க போன உடனே அபிஷேகம் அந்த மாதிரி சொல்லுவாங்க, அப்புறம் அந்நிய பாஷைகள், ஆவியில நிரம்புறது, இப்படி எல்லாம் இருந்தாதான் அது ஒரு நல்ல ஆவிக்குரிய சபை. இதெல்லாம் இல்லாத சபைகள் ஆவிக்குரியது அல்லாத சபை அப்படின்னு பிரிச்சுக்கிறாங்க. இந்த ஜனங்க ஆவிக்குரிய சபைக்கு போகும்படி நிறைய பேரால உந்தப்படுகிறார்கள். சத்தியம் எங்க கிடைக்குது, சத்தியம் எங்க அறிவிக்கப்படுது, வேதத்தை ஒத்த காரியங்கள் எங்கே சொல்லப்படுதுன்னு ஜனங்க தேடி போகாம வித்தியாசமான காரியங்களை தேடி போறது. சரி, ஆவிக்குரிய ஒரு சபையாதான் கண்டிப்பா இருக்கணும். ஆவியானவருடைய வழி நடத்துதலின் பேர்ல அவருடைய ஆளுமையில தான் ஒரு சபை இருக்கணும்ன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா இன்னைக்கு விகற்பமான காரியங்களினால சபை நிரப்பப்பட்டு அந்த காரியங்கள் தான் ஆவிக்குரிய காரியங்கள் என்று ஜனங்கள் அந்த கள்ள போதனைகளுக்கு உள்ளாகி வஞ்சிக்கப்படுறாங்க. அதான் தீமோத்தேயுவை அவரு எச்சரிக்கிறார். நீ இப்படிப்பட்ட கள்ள காரியங்களுக்கு, கள்ள போதகர்களுக்கு, அந்த மாதிரி நபர்களுக்கு நீ விலகிரு. நீ உன்னை சுத்தமானா காத்துக்கோ. நம்ம விலகி இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. பாருங்க, ஆவியில நிரம்புறது அப்படின்னா, இன்னைக்கு ஆவியில நிரம்பும் போது நீங்க பார்த்திருக்கலாம், சில மீட்டிங் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஆவியில நிரம்புறது. அப்ப அந்த மியூசிக் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த மியூசிக் ஆரம்பிக்க அந்த ட்ரம்ஸ் எல்லாம் வேகமா அடிக்க அடிக்க அதுக்கு ஏத்த மாதிரி எதிரில இருக்கக்கூடிய ஜனங்களும் அந்த ஊழியக்காரரும் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. அப்போ ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசுவாங்க. சிலர் அந்த தரையில எல்லாம் படுத்து உருளுவாங்க. ரொம்ப வேதனையான காரியம், வாலிப பெண் பிள்ளைகள் அங்க படுத்து உருளுவாங்க. ரொம்ப அந்த இடத்துல என்ன நடக்குன்னே தெரியாது. அந்த மாதிரியான கூட்டங்கள் அதுக்கு பேரெல்லாம் வைப்பாங்க. இது அக்கினி அபிஷேக பெருவிழா, அப்படி இப்படி நிறைய பேருங்களை வைப்பாங்க. அந்த மாதிரியான கூட்டங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் போவாங்க. அங்க சத்தியமே இருக்காது. அங்க தேவனுடைய வார்த்தைக்கு கொஞ்சம் கூட இடம் இருக்காது. சம்பந்தமே இல்லாத காரியங்களை போதித்து ஜனங்கள் அங்க வஞ்சிக்கப்பட்டு சில புது காரியங்களால, விகற்பமான காரியங்களினால நிரப்பப்படுகிறத நம்மளால பார்க்க முடியும். எதுக்காக இதை நான் சொல்றேன் அப்படின்னா, ஆவியினால நிரப்பப்படுதல் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலர்கள் சீஷர்கள் எல்லாம் கூடி ஜெபிக்கும் போது அவங்க எல்லாரும் ஆவியினால நிரப்பப்பட்டாங்க. அந்த அக்கினி போன்ற, அந்த நாவு போன்ற பிளவு உள்ள காரியங்கள் அவங்க மேல இறங்கிட்டு, அப்போ அவங்க அந்நிய பாஷைகளை பேசினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா வேறு தேசத்தார்கள் யாவரும், நான் அதை உங்களுக்கு வாசிச்சு காமிக்கிறேன். அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்துல
மன்னிக்கணும், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம். அப்படி அங்க கூடி ஜெபித்த யாவரும் அவங்க அந்த மாதிரியான நாவு போன்ற காரியங்கள் அவங்க மேல வந்து அமர்ந்ததும் அவங்க ஆவியினால நிரப்பப்பட்ட பின்பு என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 2:11 கிரேத்தரும் அரேபியரும் ஆகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். நல்லா இந்த வசனத்தை, இந்த அதிகாரத்தை நீங்க படிச்சு பாருங்க. இன்னைக்கு ஆவியினால நிரப்பப்பட்ட பின்பு அபிஷேகம் அப்படின்ற காரியங்களை அவங்க சொல்லி அப்படி அவங்க ஆவியினால நிரப்பப்படும் போது இன்னைக்கு நிலைமை அப்படி இருக்குது, படுத்து உருள்றாங்க, சில பாஷைகளை பேசுறாங்க. ஆனா அங்க வேதம் என்ன சொல்லுது தெளிவா, இப்ப நான் வாசிச்சதை நீங்க மறுபடி போய் வாசிச்சு பாருங்க, தெளிவா வேதம் சொல்லுது அவங்க அந்த மாதிரி ஆவியினால நிரப்பப்பட்ட பின்பு தேவனுடைய மகத்துவங்களை பேசினாங்களாம். எவ்வளவு தெளிவா இருக்குது பாருங்க இந்த இடம். அவங்க ஆவியினால நிரப்பப்பட்ட போது தேவனுடைய மகத்துவங்களை அங்க இருக்கக்கூடிய மற்ற பாஷைக்காரர்களுடைய பாஷையில அவங்க வந்திருக்கிற யாவரும் விளங்கி கொள்ளும்படியாக தேவனுடைய மகத்துவங்களை பேசினாங்களாம். இதுல எவ்வளவு தெளிவு இருக்கு. ஆனா இன்னைக்கு நடக்கக்கூடிய காரியங்கள் படுத்து உருள்றதும் புரியாத காரியங்களை பேசுறதும் ஒரு தெளிவற்ற நிலைமை. அது ஒரு துக்கமான நிலைமை. யாருக்கும் அதை பண்றவங்களுக்கும் தெளிவு இருக்காது, அவங்களுக்கும் பக்தி விருத்தி இருக்காது, அதை பாக்குறவங்களுக்கும் கேட்கிறவங்களுக்கும் எதுவுமே புரிய போறது இல்லை. இன்னும் சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா போலியான அற்புதங்கள். பர்ஸ் இப்ப ஊழியக்காரர் முன்னாடி நின்று சொல்லுவாரு, அந்த அற்புதத்தை செய்யக்கூடியவர், உங்க பர்ஸ்ல பணம் வர போதும்பாரு. பர்ஸை திறந்து பார்த்துட்டு உடனே அவர் வந்து கேமரா முன்னாடி காமிப்பார், பாருங்க என் பர்ஸ்ல 50 ரூபாய் தான் இருந்தது, இப்ப 500 ரூபாய் இருக்கு, 1000 ரூபாய் இருக்கு. போலியான அற்புதங்கள். தண்ணியை கொடுத்து இது திராட்சை ரசமா நான் மாத்துறேன்ற அப்படின்னு போதகர் சொல்லுவார். உடனே அதை குடிச்சு பார்த்துட்டு இது ஸ்வீட்டா இருக்கு, இது தேவையா, இன்னைக்கு சபைக்கு இது அவசியமா? அன்னைக்கு அந்த கல்யாண வீட்டுல திராட்சை ரசம் குறைவுபட்ட போது அங்க தேவையை அத பூர்த்தி செய்கிறதுக்காக ஆண்டவர் அற்புதம் செஞ்சாரு. அதுல ஒரு காரணம் இருந்தது, ஒரு அர்த்தம் இருந்தது. இன்னைக்கு அற்புதம் செய்யறேன்றத காமிக்கிறதுக்காக சில காரியங்களை செய்யறாங்க. ஏன் இந்த உதாரணங்கள் எல்லாம் நான் சொல்றேன், ஏன் இந்த நடைமுறை இப்போ இருக்கிற நடைமுறைகளை நான் உங்கள்கிட்ட வெளிப்படையா சொல்ல வேண்டியது இருக்குதுன்னா, இப்படிப்பட்ட காரியங்களினால அநேக ஜனங்கள் விழுந்து போறாங்க, வழி மாறி போறாங்க. சத்தியத்தை அறிகிற அறிவுல அவங்க வளராம தவறான காரியங்களினால நிரப்பப்பட்டு அவங்க சத்தியத்தை விட்டு விலகி போறாங்க, பரலோகத்திற்கான பாதையை விட்டு அவங்க விலகுறாங்க. இது ரொம்ப துக்கமான காரியம். இதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை இதனால ஏதாவது மாற்றத்தை பெறுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மாற்றமும். இப்ப நம்ம வாசிச்ச மாதிரி தீமோத்தேயுல சொல்லப்பட்ட மாதிரி பயங்கரமான துர்க்குணங்கள், அதை போதிக்கிறவங்களும் அப்படிதான் இருப்பாங்க. இது மாதிரி ஒரு மீட்டிங்கை நான் பல வருஷங்களுக்கு முன்னாடி அட்டன் பண்ணேன். இதே மாதிரி எல்லாம் அபிஷேகம் நிரம்பினாங்க, எல்லாம் சொன்னாங்க. கொஞ்ச நேரத்துல அவர் ஒரு காரியம் சொன்னாரு, எல்லாம் காணிக்க போடுங்க, சில்லறை யாருமே போடக்கூடாது, எல்லாம் நோட்டா போடணும்ன்றார். ரொம்ப வேதனைப்பட்டேன் இதை நான் கேட்டுட்டு. என்ன நடக்குதுன்னே தெரியல இன்னைக்கு சபைகள்ல. அவங்களுடைய நோக்கம் பணம் நிறைய கிடைக்கணும், ஜனங்களை எப்படின்னா பேசி ஏதாவது புது காரியங்களை சொல்லி அவங்களை ஈர்க்கணும், ஏதாவது புதிய உபதேசங்களை வேதத்துல இருந்தாலும் இல்லராட்டிலும் சொல்லி அவங்களை ஈர்க்கணும், பணம் சம்பாதிக்கணும், சுகபோகம் இதுல சொல்லப்பட்டிருக்கு, சுகபோக பிரியரா இருப்பார்கள். அவங்க சுகபோகமா வாழ்றதுக்காக எதை வேணாலும் பேசுவாங்க. ஆனா இன்னைக்கு வேதம் நம்மளை எச்சரிக்குது, இப்படிப்பட்ட காரியங்களை விட்டு நாம் விலக வேண்டும். ஏன்னா செய்ய வேண்டிய நிறைய இருக்குது, நமக்கு கொடுக்கப்பட்ட கடமைகள் நிறைய இருக்குது, நம்ம பின்பற்ற வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குது. தேவ சமூகத்துல காத்திருந்து நம்ம சத்தியத்தை அறிந்து கொண்டு அவைகளை கை கொள்றது இன்னைக்கு நமக்கு மிக மிக இந்த பொல்லாத நாட்கள் அவசியமா இருக்கு. நம்ம அவருக்கு சாட்சிகளா வாழணும். பாருங்க இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, இப்படிப்பட்ட நபர்கள் வந்துட்டு தேவ பக்தியின் 5வது வசனம் வாசிக்கிறேன், தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்ட நூதனமான விகற்பமான காரியங்களை, சத்தியத்துக்கு ஒத்து போகாத காரியங்களை சொல்றவங்க அவங்களுடைய வாழ்க்கையை நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா கனியற்ற ஒரு நிலைமை.
தேவனுடைய வல்லமை அவங்களுடைய வாழ்க்கையில இருக்கவே இருக்காது. தேவனுடைய வல்லமை இல்லைன்னா அவங்க வாழ்க்கையில பரிசுத்தமே இருக்காது. அவங்க வாழ்க்கையில நற்கிரியைகளே இருக்காது. அவங்க நன்மையே செய்ய முடியாது. எல்லாம் வாங்குவாங்க. சத்தியத்தை அப்படி கொஞ்சம் மாத்தி போதிச்சு தங்களுக்கு வேண்டிய எல்லாத்தையும் வாங்கிக்குவாங்க. ஆனா அவங்களிடத்துல இருந்து ஒரு கனியும் மற்றவர்களுக்கு கிடைக்காது. ஏன்னா தேவனுடைய வல்லமை இருக்காது. அதனால பரிசுத்தமான வாழ்க்கை இருக்காது. ஒரு நபருக்குள்ள தேவன் இருந்து ஆவியானவருடைய வல்லமையினால மட்டும்தான் இந்த உலகத்தின் அசுத்தங்களுக்கு நம்மளால தப்பி வாழ முடியுமே தவிர நம்முடைய சுய பலத்தினால ஒருபோதும் முடியாது. ஆகையினால இவங்களை நீங்க கவனிச்சீங்கன்னா இந்த வசனத்துல போட்டிருக்குது, இவர்கள் வந்துட்டு தேவனுடைய பலனை மறுதளிக்கிறவர்களா இருப்பார்கள்னு போட்டு அவங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய வல்லமை நம்ம பார்க்க முடியாது. ஆகையினாலதான் அவங்களுடைய கனிகள், அவங்க கனி கொடுக்குறாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்காது. மோசமான லைஃப் இருக்கும். இப்படிப்பட்டவர்களை நாம விட்டு விலகணும். ஏன்னா இப்படிப்பட்டவங்க நிலைத்திருக்கிறது இல்லைன்னு ஆண்டவர் சொல்றாரு. நம்ம மத்தேயு 7ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிச்சு பார்ப்போமானா 15வது வசனம், கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்கள். அவர்கள் ஆட்டு தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்தி பழங்களையும் பறிக்கிறார்களா? பாத்தீங்களா? இப்படிப்பட்டவங்க இந்த ஆண்டவர் எச்சரிக்கிறார் இந்த இடத்துல. இந்த கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதனைகளை கொண்டு வருகிறவங்க, இவங்களோட வாழ்க்கையில நீங்க கனிகளை கவனிச்சு பாத்தீங்கன்னா கனிகளே இருக்காது. அதாவது அன்பு, சமாதானம், சந்தோஷம், நற்குணங்கள் எதுவுமே இல்லாத ஒரு மோசமான நிலைமையில இருப்பாங்க. இதுக்கு கீழ் உள்ள இந்த மத்தேயு 7ஆம் அதிகாரம் கீழே உள்ள பகுதிகளை நீங்க தொடர்ச்சியா வாசித்து பார்ப்பீங்கன்னா இவங்க நிலை நிற்க மாட்டாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா இவங்க தேவனுடைய சத்தியத்தை கை கொள்ளாதவர்கள், தேவனுடைய வார்த்தையின்படி வாழாதவர்கள். இவங்க இதுல கீழே சொல்லப்பட்டிருக்கு, இவங்க ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லுவாங்க, ஆனா என்னுடைய வார்த்தையின்படி இவங்க செய்ய மாட்டாங்க. இப்படிப்பட்டவங்க எப்படிப்பட்டவர்களா இருப்பாங்கன்னா மணல் மேல கட்டப்பட்ட நபர்களை போல, மணல் மேல கட்டப்பட்ட வீடுகளை போல இருப்பாங்க. அது பெரும் மழையோ காற்றோ புயலோ வந்துச்சுன்னா அந்த வீடு இடிக்கப்படும். ஆனா நாம இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகி நம்ம சத்தியத்தை கை கொள்ளணும். சத்தியம் எங்க கிடைக்கி? சத்தியத்தை நம்ம வாஞ்சிக்கும் போது அதை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். அதை தான் நம்ம நாடி தேடி ஓடணும். இப்படிப்பட்ட நூதனமான காரியங்களுக்கும் சத்தியத்திற்கு உகந்ததல்லாத காரியங்களுக்கும் நம்ம விலகணும். ஏன் அப்படின்னா இவங்க விழுந்து போகிறது போல நாமளும் விழுந்து, ஆனா சத்தியத்தை கை கொண்டு அவருடைய வார்த்தையை கை கொண்டு நாம ஜீவிக்கும் போது நாம கண்மலையின் மேல கட்டப்பட்ட வீடுகளை போல இருப்போம்னு ஆண்டவர் சொல்றார். நம்ம நிலைத்திருப்போம். வெறும் காற்று வரும், பயங்கரமான வெள்ளம் வரும், ஆனா நம்ம விழுந்து போக மாட்டோம். நம்ம நிலைத்திருப்போம். ஆகையினால நம்ம சத்தியத்தை வாஞ்சிக்கணும். பாருங்க, நம்முடைய நோக்கம் சரியானதா இருந்தா, நம்ம சத்தியத்தை விரும்புகிறவர்களா இருந்தா தேவன் அதை நம்ம கொடுக்கிறார். இதே மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போமானா, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். நம்ம சத்தியத்துக்காக, நீதிக்காக பசிதாகங்களை கொண்டிருப்போமானால் நம்ம பாக்கியவான். நம்மள தேவன் கண்டிப்பா திருப்திப்படுத்துவார். நமக்கு சத்தியத்தை கத்துக் கொடுப்பார். இன்னைக்கு வேதத்தை 100 முறை படிச்சாலும் அந்த நோக்கம் தவறா இருக்குமானா அதுல இருக்கிற ஒரு வசனம் கூட புரியாது. ஆனா நம்ம நீதியின் மேல தாகம் உள்ளவர்களாய், சத்தியத்தை அறிய வேண்டும் என்ற ஆவல் உள்ளவர்களாய் தேவ சமூகத்துல காத்திருந்த நம்ம வேதத்தை படிப்போமானா தேவன் நமக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுப்பார். அவருடைய சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படி அவருடைய அதை கை கொள்ளுகிறதற்கான பலனை கொடுப்பார். இப்படிப்பட்ட ஜீவியத்தை நம்ம செய்யும் போது, இப்படிப்பட்ட வாஞ்சையை நம்ம கொண்டு நம்ம வாழும் போது நம்ம நிலைத்திருக்கக்கூடியவர்களா இருப்போம். இப்படிப்பட்ட காரியங்களுக்கு, சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிறவர்களை விட்டு நம்ம விலகி இருக்கோம். இதுக்கு பின்பாக அதே தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்துல 8வது வசனத்தை வாசிக்கிறேன். என்னையும் எம்புரையும் மோசேக்கு எதிர்த்து நின்றது போல இவர்களும் சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். இவர்கள் துர்புத்தியுள்ள மனுஷர்கள், விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு நில்லாதவர்கள். இவங்க
சத்தியத்தின்படி நடக்கிறவர்களா இருக்க மாட்டாங்க, நிலைத்து இருக்க மாட்டாங்க. இவங்களுடைய கனிகளை பார்க்கும்போது கனியற்ற ஒரு நிலைமை இவர்களுக்குள்ள காணப்படும். அடுத்ததா இவங்க விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு நிக்க மாட்டாங்க, சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்பாங்க. நீங்க இந்த மாதிரி நபருங்க கிட்ட, இல்ல இந்த மாதிரி காரியங்களை விரும்புகிறவர்கள் கிட்ட போய் நீங்க சத்தியத்தை நீங்க சொல்லும்போது அவங்க அதை கேட்க மாட்டாங்க. அதுக்கு பதில் வேற ஏதாவது சொல்லுவாங்க. சகோதரா, நீங்க வந்துட்டு இந்த மாதிரி பேசுறீங்க, இந்த மாதிரி நடக்குறீங்க, உங்க வாழ்க்கைய இப்படி இருக்குது, நீங்க உங்க வாழ்க்கைய மாத்திக்கோங்க அப்படின்னு அவங்க கிட்ட போய் சொன்னீங்கன்னா சாக்கு போக்கு சொல்லுவாங்க. அவங்களுடைய பாவத்தை உணர்த்தி காமிப்போமானா இது என்னுடைய பலவீனம்னு சொல்லி சாக்கு போக்கு சொல்லி அதை தட்டி கழிப்பாங்க. சத்தியத்துக்கு அனுகூலமா போக மாட்டாங்க, சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்பாங்க. இப்படிப்பட்ட நபர்களை விட்டு நம்ம விலக வேண்டும். நீங்க ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு, ஒரு சகோதரன் உனக்கு விரோதமா பாவம் செய்யறான்னா நீ முதல்ல தனிப்பட்ட முறையில போய் அவனுக்கு அதை உணர்த்து. அவன் அதை செவி கொடுத்தான்னா அவனை நீ ஆதாயம் பண்ணி கொண்டார். செவி கொடுக்கலையா 2-3 சாட்சியோட போய் அவனோட பேசு. அதுக்கும் செவி கொடுக்கலையா சபைக்கு தெரியப்படுத்து. அதுக்கும் அவன் செவி கொடுக்கலையா அவன் உனக்கு அந்நியனா இருப்பான், இல்ல அஞ்ஞானிய போல இருக்க கடவன்னு சொல்லு. அவனை விட்டு விலகின்றார். அவங்களோட தொடர்பு நமக்கு வேண்டாம். ஏன்னா நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கு. தேவனுக்காக நம்ம செயல்பட வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கு. சத்தியத்தை நம்ம அதிகமாய் கற்றுக்கொண்டு அதன் வழியில நடக்க வேண்டியது நமக்கு அவசியமா இருக்கு இந்த நாட்கள்ல. இப்படிப்பட்டவர்களை விட்டு நம்ம விலக்கி கனி கொடுக்கக்கூடிய ஒரு ஜீவியத்தை செய்ய வேண்டியது அவசியமா இருக்குது இன்னைக்கு. கடைசியாக பவுலுடைய வாழ்க்கையை பார்த்து நம்ம இந்த காரியங்களை முடிக்கலாம். பவுல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, பவுல் எப்படிப்பட்ட நபர்களோட இருந்தாருன்னா, சத்தியம் அல்லாத காரியங்களை இறுக பற்றி கொண்டிருந்த வேத பாரகர்கள் பரிசேயர்களோட அவர் முதல்ல இருந்தார். அவங்க என்ன சொல்றாங்க, அவங்களுடைய சொந்த பலத்தினால அவங்க நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு தேவன் அல்லாம நீதியை பெற்றுக்கொள்ள விரும்பினாங்க. ஆனா நாம எப்படி இன்னைக்கு நீதியை பெற்றுக்கொள்றோம் வேதத்தின்படின்னு பாத்தீங்கன்னா, தேவன் மேல வைக்கிற விசுவாசத்தின் மூலமாக நாம் நீதியை பெற்றுக்கொள்கிறோம். ஏன்னா நம்முடைய சொந்த காரியங்கள், நம்முடைய நீதி தேவனுக்கு முன்பாக கந்தையை போல இருக்கு. நம்ம தேவன் மேல உள்ள விசுவாசத்தின் மூலமாக நீதியை பெற்றுக்கொள்கிறோம். ஆனா பவுல் முதலாவது இணைந்திருந்த நபர்கள் விசுவாசத்தின் மூலமாக நீதியை பெறாம தங்களுடைய சொந்த கிரியைகள் மூலமாக நீதியை பெற, அந்த மாதிரி நியாயப்பிரமாணத்தின் மூலம் நீதியை பெற முயற்சித்துக் கொண்டிருந்த ஒரு கூட்டத்தார். அவங்களுடைய அந்த நடைமுறை காரியங்கள், அவங்களுடைய அவங்க போதிக்கிற காரியங்களானது வேதத்துக்கு உகந்ததா இல்லை. அதனாலதான் அநேக நேரங்கள்ல ஆண்டவர் அவர்களை எதிர்த்தார். சத்தியத்தை அவங்களுக்கு அறிவிக்கும் போது ஆண்டவர் அவங்க பகைச்சாங்க, சத்தியத்தை எதிர்த்தாங்க. இப்படிப்பட்ட நபர்களோட இணைந்து ரொம்ப தீவிரமா பவுல் செயல்பட்டு கொண்டிருந்தார். இந்த பவுலை தேவன் சந்தித்து அவரை தன்னுடைய ஊழியத்துக்காக தெரிந்து கொள்ளும் போது ஆண்டவர் தெளிவா பவுலோட பேசுறாரு. அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரத்துல 17வது வசனத்தை வாசிக்கிறேன். உன் சுய ஜனத்தாரிடத்து நின்றும் அந்நிய ஜனத்தாரிடத்து நின்றும் உன்னை விடுதலையாக்கி, ஆண்டவர் தெளிவா சொல்றார். உன் சுய ஜனத்தில இருந்தும், அதாவது இப்ப அவன் சுய ஜனம் யாரு? இப்ப நான் சொன்ன அந்த கூட்டத்தார், யூதர்கள், நியாயப்பிரமாணம் அதன் மூலமா நீதியை தேடுறவங்க, சத்தியத்தை எதிர்க்கிறவங்க, ஏசாமிய சிலுவையில அரைஞ்ச அந்த நபருங்க கிட்ட இருந்தும் அந்நிய ஜனத்தார் எடுத்துட்டு உன்னை நான் ஃபர்ஸ்ட் பிரிச்சு எடுக்கிறேன்ற. ஒரு நபரை தேவன் தெரிந்து கொள்ளும் போது முதலாவது அந்த நபரை பிரித்து எடுக்கிறார். சத்தியம் அல்லாததிலிருந்து அவர்களை பிரித்து எடுக்கிறார். சத்தியத்தை கைக்குள்ளாதவர்களிடத்திலிருந்து அவர்களை பிரித்து எடுப்பார். அவங்களை பரிசுத்தப்படுத்தி பின்புதான் தன்னுடைய ஊழியத்துக்கு அவர்களை பயன்படுத்துவார். இன்னைக்கு நம்ம சத்தியம் அல்லாத இடத்துல, சத்தியத்தை போதிக்காத இடத்துல நம்ம இருப்போமானா தேவன் அதை உணர்த்தும் போது நம்ம அதை விட்டு விலகிறோம். அப்பதான் தேவன் நம்மளை பயன்படுத்தும். பவுல ஆண்டவர் பிரிச்சு எடுத்தார். அதுக்கப்புறம் புறஜாதிகள் இடத்துல நம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி பவுல அனுப்புறார். பாருங்க, இந்த நாட்கள் கொடிய நாட்கள்னு வேதம் சொல்லுது. இந்த நாட்கள் மோசமான நாட்கள்னு வேதம் சொல்லுது. சத்தியம் இல்லாம பயங்கரமான கள்ள போதனைகளும் போலியான அற்புதங்களும் நூதனமான காரியங்களும் ஜனங்களுக்கு அறிவிக்கப்பட்டு அவர்கள் ஈர்க்கப்பட்டு வஞ்சிக்கப்பட்டு போறாங்க. இந்த மாதிரியான காரியங்களை நம்ம விட்டு விலகணும். நம்ம சத்தியத்தை கை கொள்ளும்படி
சத்தியத்தை மேல, நீதியின் மேல பசிதாகம் உள்ளவர்களாய் நம்ம தேவனை நோக்கி பார்க்கும்போது, தேவன் நம்மளை சத்தியத்துல நடத்தி நம்மளை நிலைநிற்க பண்ணுகிறார். அவங்க எல்லாம் விழுந்து போறவங்கன்னு வேதம் சொல்லுது. அவங்க எல்லாம் அழிக்கப்பட்டு போவாங்க, விழுந்து போவாங்க, நிலைச்சிருக்க முடியாது. நம்ம நிலைத்திருக்கும்படி, சத்தியத்தை கை கொள்ளும்படி, இப்படிப்பட்ட நபர்களை விட்டு, இப்படிப்பட்ட காரியங்களை, சத்தியம் அல்லாத காரியங்களை விட்டு விலகி சத்தியத்தின்படி வாழ, நீதியின்படி வாழ நம்மை ஒப்பு கொடுப்போம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம்.